ஹலோ ஃபேமிலிஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி உங்கள் க்ளேவும் கண்ணா பின்னான்னு இருக்கா, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளே ஆர்கனைசிங். இந்த மாதிரி லென்த்தி க்ளே இருந்தால் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. டேக் அ கட்டர், எந்தெந்த கலரோ அந்த கலரை இந்த அளவு திக்கான ஒரு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதெல்லாம் குக்கிங்கா இந்த அளவு திக்கான ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி லென்த்தியாக இருந்தால், லென்த்தியாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக மாற்றி நீங்களே அதை லென்த்தியாக்கி கட் பண்ணுங்கள். இதுலேயே ஆர்கனைசிங் ஐடியா, இது இன்னுமே ரெண்டாக கட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இது 1 சர்க்கிள் 2 சர்க்கிள் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பட்சத்தில் எனக்கு 1 சர்க்கிள் ஆஃப் இந்த கலர் எடுத்து கொடுங்க, 1 சர்க்கிள் ஆஃப் இந்த கலர், 3 சர்க்கிள் ஆஃப் திஸ் கலர், அப்படி வந்து பண்ணுங்கள். எல்லாம் எடுத்துக்கிறேன். இட் லுக்ஸ் சரி, இது வந்து அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கலர் பண்ணிட்டீங்களா, அதை இப்படி எடுத்து இப்போதைக்கு ஒன்று மேலே ஒன்று நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த டப்பா இருக்குல்ல, இது கொடுத்தது, அதில் போட்டு வச்சுக்கிறேன். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், இல்லைன்னா இந்த வீடியோலேயே ட்ரை பண்ணுறேன். கட்டி கொடு. ஸோ எல்லா கலர்ஸையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். பட் க்ரீனும் ப்ளூவும் ரெட்டு, ஆரஞ்ச், ஒயிட்டு, பிளாக்கு, பிங்க்கு எல்லா கலரையுமே நான் இதுலேயே கட் பண்ணி முடிச்சிட்றேன் வீடியோலேயே. ஐ திங்க் க்ரீன் கட் பண்ணது சரியாக வீடியோவில் தெரிலன்னு நினைக்கிறேன். க்ரீன் எதுக்கு கட் பண்ணுறேன்? எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். க்ரீன் ஒரு சைடு மாதிரி பண்ணாத. நெக்ஸ்ட் ப்ளூ. ஸோ ப்ளூ 1 சர்க்கிள், ரெட் 3 சர்க்கிள், க்ரீன் 1 சர்க்கிள், ஆரஞ்ச் 4 சர்க்கிள், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது எடுக்கிறவங்களுக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி. பட் இதை கட் பண்ணும்போது இந்த மாதிரி விளற மாதிரி கட் பண்ணக்கூடாது. எப்படின்னா அப்படியே 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கட் பண்ண விழாமல் பிரியாமல். சாரி, அதை வீடியோவில் காட்டல. 1 2 3 இது கட் ஆகக்கூடாது. 4 5 6 7 இது ஒரு பக்கம். கடைசியில் இது ஃபுல்லாக ஏதோ காய்கறி கட் பண்ணி வைக்கிற மாதிரியே இருக்குது. 1 2 3 4 5 6 கட் பண்ணியிருக்கு. 7 8 இந்த பீஸையும் இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு வந்து 1 2 3 எப்படியும் 7 வரும். 4 5 6 7 8 9 பீசஸ் வந்திருக்கு. அதில் வைக்க இடம் இல்லைங்கிறதுனால இந்த மோல்டோட ஸ்பாட்டில் இதை வச்சுக்கிறோம். ஆரஞ்சு, பிளாக்கு அண்ட் பிங்க். 1 2 3 4 இதில் எப்படியும் ஒரு 9 வரும். 5 6 7 8 9 10. இது ஒரு சைடு. இதை வச்சா நடுவில் வந்து பிங்க் வச்சுக்கலாம். சரி, நானும் எந்த இதில் இதை பண்ண ஆரம்பித்தேனே தெரில. இப்போ நான் எதுக்கு இதை கட் பண்ணிட்டேன்னே எனக்கு புரியல. ஸோ என் வீடியோ பார்க்கும்போது பண்ணி முடித்ததுக்கப்புறம், தட் மீன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம், நான் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதே டப்பா இருக்கா, அந்த டப்பாவிலேருந்து தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஆர்கனைசிங் வேறு வீடியோன்னு சொன்னேன், பட் இட்ஸ் ஓகே. இது எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயே பண்ணிடலாம். இதுக்கு இந்த குட்டி இதே போதும். ஸோ இதை பாக்கெட் ஃப்ரெண்ட்லியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கத்தி கத்தி அப்படியே இதையும் அப்படியே அப் சைட் டவுனாக ஃபிட் பண்ணிடலாம். அதாவது கலர்ஸ் ஏதாவது 1 2 மாதிரி. ஸோ வந்து 1 சர்க்கிள் ஆஃப் எல்லோ வித் 1 சர்க்கிள் ஆஃப் ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணுங்கள். 1 சர்க்கிள் ஆஃப் பிங்க் வித் 1 சர்க்கிள் ஆஃப் க்ரீன் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது டெஸ்டிங்க்கு இதில் வந்து ஹாஃப் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு. இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வெளில எடுத்துகிட்டு போக சும்மா ஒரு 5 க்யூப்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இது மாதிரி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அப்படி 1 2
எங்களை ஆர்கனைஸ் பண்ண போகிறா 3 இதில் இந்த மாதிரியே பண்ண போகிறது இல்லையா 4 அண்ட் கேப் இருந்தால் 5 வைக்கலாம். இதில் கேப் இல்லை. ஸோ நம்ம எல்லா கலர்ஸையும் இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கலராக இருக்க போல் ஆல் த கலர்ஸ் வி கேன் கீப். லைக் இப்படி சன்னமாக இருந்தால் 2, திக்காக இருந்தால் 1 அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஏன்னா எல்லோவில் வந்து எல்லாமே சன்னமாகவும் இருக்குது, திக்காகவும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சிட்ருக்கேன். ஒரு ரோக்கும் 4 இது வைக்க வருது. ஸோ நெக்ஸ்ட் ரோ லெட்ஸ் கீப் ஆரஞ்ச். ஆரஞ்சு எல்லாமே திக்காக கரெக்டாக இருக்குது. அந்த சைஸ் வந்து நீங்கள் இதே சைஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், க்யூப் எந்த கலர் வேணாலும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் I'll keep it as blue in this last. Next green after the blue. Before the blue. இது ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால இதுக்கு 3 கரெக்டாக இருக்குது. ஸோ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமேன்ட்டு இப்படி சும்மா ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் க்ரீன் இங்கே. ஸோ இது மேலே ஒரு டேப் இல்லை ஏதாவது கார்டு வச்சு ஒரு சைடு டேப் ஒட்டிட்டு இன்னொரு சைடு ஒட்டாமல் இருந்தீங்கன்னா அது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போகலாம். க்ரீன் வந்து எவ்ரிதிங் இஸ் தின். க்ரீனில் வந்து 2 வைக்கலாம். அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன்.